அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் வணங்குவதில் பெருமை கொள்கிறேன். ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். பல்துறை ஆசிரிய பெருமக்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருப்பது பெரும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தமிழில் இது நடத்துகிறோம். தமிழ்துறை பேராசிரியர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் பல்வேறு துறைகளை சார்ந்த பேராசிரிய பெருமக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அனைவரையும் வணங்கி வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். ஆசிரிய பெருமக்களே, சென்னை செந்தமிழ் மன்றம் மிக அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சென்னை செந்தமிழ் மன்றத்தோடு இணைந்து ஸ்கில் நெட் இந்த நிறுவனமும் இணைந்து நம்மோடு பயணிக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்வு மிக சிறப்புக்குரியதாக இருக்கிறது. சான்றோர் பெருமக்களே, எப்போதும் நாம் நிகழ்வை திருக்குறளோடு தொடங்குவோம். அது சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கே உரிய ஒரு வழக்கம். அந்த வகையில் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வை நமக்கு வழங்க இருக்கின்ற ஐயா பிரபாகரன் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக நமக்கு வருகை புரிந்துள்ள முகமது, பேரு சரியா வரல என்னோடதுல, ஒரு நிமிடம் ஐயா. முகமது அஸ்கர் சார், ஆளூர். அதுல எது வரல. ஓகேங்க சார், வந்துடுங்க, ஒரே நிமிஷம். அதுக்குள்ள நிறைய பேர் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. பரவாயில்ல, நீங்க பேசுங்க. நான் அறிமுகப்படுத்தும் போது சார் சொல்லிப்பாங்க, நீங்க பேசுங்க. ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். வாருங்கள் ஐயா. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து யாரை அழைப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் சென்னை செந்தமிழ் மன்றம் எந்த ஒரு வேலையையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரும்பாலானோர் ஏற்கனவே அது ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியாக இருந்தாலும் சரி, அல்லது இலக்கிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, எல்லா நிகழ்வுகளிலும் பங்கேற்கின்ற பேராளர்கள் பெருவாரியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தெரியும். மிகச்சிறந்த நிகழ்வாக இதை கொண்டு செல்ல வேண்டும். இது ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி என்று மட்டுமல்ல, பன்னாட்டு அளவிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி. இந்த பன்னாட்டு திறன் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் பங்கேற்று சிறப்பிப்பதற்காக யாரை அழைக்கலாம்? ஏன்னா ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பெரும் வெற்றியை தந்திருக்கிறது. அதற்கு காரணம் சென்னை செந்தமிழ் மன்றம் மட்டும் அல்ல, அந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கின்ற பேராளர்கள் மிகவும் சிறப்புக்குரியவர்களாக தங்களுடைய வீட்டு நிகழ்வை எப்படி நடத்துவார்களோ அதுபோல நிகழ்வை நடத்தி கொடுத்தார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்வும் மிகவும் சிறப்புக்குரியது. அழைப்பிதழை நான் அச்சிடவில்லை. வழக்கமாக நான் தான் அச்சிடுவேன். ஆனால் அதை நான் தயாரிக்கவில்லை. இந்த நிகழ்விற்கு உரிய எல்லா செயல்களையும் நமக்கு வழங்க நிகழ்வை வழங்க காத்து கொண்டிருக்கின்ற பயிற்சியாளர் பிரபாகரன் ஐயா அவர்களே எல்லா வேலையிலும் செய்திருக்கிறார். அந்த வகையில் நான் பாக்கியம் பெற்றவன் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் ஐயா அவர்களையும் மேலும் அவர் அறிமுகப்படுத்த போகிறார். அதனால்
ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொண்டு ஆசிரியர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்வானது சென்னை செந்தமிழ் மன்றத்தில் 419வது நிகழ்வாக அமைகிறது. நமக்கு இது 1 மணி நேரம் நிகழ்வாக இருந்தாலும் 419வது நிகழ்வாக இது தொடர்கிறது. இந்த முதல் நாள் திருக்குறளோடு தொடங்குகிறது. ஒவ்வொரு நாளும் இப்படியே தொடங்கும். நுணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது. நுணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது. ரொம்ப அற்புதமான செய்தியை கொடுக்கிறது. நுணங்கிய அறிவுடையவரின் உரைகள் விருப்பத்துடன் கேட்டறியாதவர் பணிவான சொற்களை பேசும் தகுதி உடையவர் ஆதல் இல்லை. அப்போ இந்த நிகழ்வுக்கு ஏற்ற ஒரு திருக்குறளாக அமைகிறது. இது திட்டமிட்டதெல்லாம் இல்லை. ஏன்னா 7 மணிக்கு 418வது நிகழ்வு தொடங்கியது. 419வது நிகழ்வு இப்போது தொடர்கிறது. அதனால் நுணங்கிய அறிவுடையவரின் உரைகள் விருப்பத்துடன் கேட்டறியாதவர். அப்போ விருப்பத்துடன் கேட்டறிய வேண்டும். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற அத்துணை ஆசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களும் ஆய்வாளர்களும் மிக விருப்பத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி கேட்டு கேட்டு இணைந்த இணைவாக இது இருக்கிறது. அத்துணை பேருக்கும் இந்த திருக்குறள் பொருந்தும். நுணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது அப்படின்ற திருக்குறளுக்கு எதிராக ரொம்ப விருப்பத்தோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்வை ஐயா பிரபாகரன் ஐயா அவர்களுடைய அறிமுகத்தை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. உண்மையில் இந்த தமிழ் செம்மொழி மன்றத்தினுடைய 418வது நிகழ்வு என்கிற இந்த எண்ணிக்கையே உண்மையில் ஒரு பிரம்மாண்டமான பிரமிப்பை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழினம் சார்ந்து பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகிற இந்த அமைப்பு, அதனுடைய நிறுவனர், நிர்வாகம் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான பாராட்டை சொல்லி, எங்களுடைய ஸ்கில்நெட்டோடு இணைந்து இந்த முயற்சியை மேற்கொள்வதற்காக எடுத்த இந்த முயற்சிக்கு நன்றி தெரிவித்து ஒரு 5-6 நிமிடத்தில் என்னுடைய ஸ்கில்நெட் மற்றும் இந்த திட்ட பயிற்சியினுடைய நோக்கத்தை, அறிமுகத்தை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். நான் பேராசிரியர் டாக்டர் எம் முகமது அஸ்கர். நான் தமிழ்துறை பேராசிரியர், முஸ்லிம் கலைக்கல்லூரி, திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி மாவட்டம். அடிப்படையில் 10க்கும் மேற்பட்ட வெவ்வேறு துறை சார்ந்த பட்டப்படிப்புகளை, பட்ட மேற்படிப்புகளை நிறைவு செய்து ஊடகவியல் சார்ந்தும் உளவியல் துறை சார்ந்தும் துறை சார்ந்த நிபுணர்களை கொண்டு பயிற்சிகளை வழங்குகிற ஒரு பயிற்சி மையத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சி உண்மையில் ஆசிரியர்களுக்கான ஒரு பயிற்சி என்பது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. வால்ட் விட்மன் என்கிற ஆங்கில எழுத்தாளன் தி வேர்ல்ட் இஸ் பிளாட் என்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். உலகம் உருண்டையானது என்றுதான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். வால்ட் விட்மன் தி வேர்ல்ட் இஸ் பிளாட் என்கிற உலகம் தட்டையானது என்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திலே ஒரு இடத்திலே இப்படி சொல்வார், நான் சொல்லுகிற வரிகளை, வார்த்தைகளை நீங்கள் கவனமாக உள்வாங்க வேண்டும். இந்த பயிற்சி வகுப்பு எதற்காக என்பதற்காகத்தான். விட்மனுடைய இந்த மேற்கோளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் தந்தை என்னிடம் சொல்வார்,
நீ சரியாக சாப்பிட்டு விடு, ஒழுங்காக சாப்பிட்டு விடு. நீ ஒழுங்காக சாப்பிடவில்லை என்றால் இந்தியாவில் இருந்து பசியோடும் பட்டினியோடும் வரக்கூடிய பஞ்ச பரதேசியான இந்தியன் உன்னுடைய சாப்பாட்டை தட்டி பறித்து விடுவான். எனவே நீ ஒழுங்காக சாப்பிட்டு விடு என்று என் தந்தை என்னிடம் சொல்வார். இப்போது நான் என் மகனிடம் சொல்கிறேன், மகனே, நீ ஒழுங்காக படித்து விடு, சரியாக ஹோம்வொர்க் செய்து விடு. நீ சரியாக படிக்கவில்லை என்றால் இந்தியாவிலிருந்து அறிவோடும் ஆற்றலோடும் திறனோடும் வந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞன் உன்னுடைய வேலை வாய்ப்பையும் தகுதியையும் தட்டிப்பறித்து சென்று விடுவான். எனவே சரியாக படித்து விடு, ஒழுங்காக உன் வேலைகளை செய்துவிடு என்று நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் என்று விட்மன் தன்னுடைய வேர்ல்ட் இஸ் பிளாட் புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். எதற்காக இந்த குறிப்பை சொல்கிறேன் என்றால், பல்துறை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள் இங்கே இணைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அறிமுகத்தினுடைய அந்த மெசேஜ் இந்த மெசேஜ் இன்பாக்ஸ்ல வரத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய செய்திகள் வருவதை பார்க்க பார்க்க மனமெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்கள் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார். உண்மையில் இந்த ஒருங்கிணைப்பு என்பது சாதாரணமான முயற்சி அல்ல. ஒவ்வொரு துறையிலிருந்தும் ஆற்றல் மிக்க திறன் மிக்க மாணவர்களை உருவாக்குகிற பொறுப்பில் இடத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இங்கே இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பலஸ்தீன கவிஞன் கலீல் கிப்ரான் சொல்வதை போல படிக்கின்ற ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள். கலீல் கிப்ரான் சொல்வான், உங்கள் குழந்தைகளை படித்த ஆசிரியர்களிடம் ஒப்படைக்காதீர்கள், படிக்கின்ற ஆசிரியரிடம் ஒப்படையுங்கள் என்று சொல்வான். தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கல்லூரி பேராசிரியர்கள், ஆயிரக்கணக்கான பல்கலைக்கழக பேராசிரியர்கள், லட்சம் கல்வித்துறை பேராசிரியர்கள் இருக்கிற போது இங்கே 300 பேர் மட்டும் இந்த பயிற்சி வகுப்பில் இணைந்திருக்கிறீர்கள் என்றால் எது எங்கு கிடைக்கும் என்கிற தேடல் உள்ளவர்கள் இங்கே இணைந்திருக்கிறீர்கள். மிக சொற்பமான கட்டணத்தில் மலையளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய திறன் சார்ந்த பயிற்சியை நீங்கள் அடுத்த 7 நாட்களுக்கு பெற இருக்கிறீர்கள். ஆனால் இந்த சொற்பமான கல்வி கட்டணத்தை, பயிற்சி கட்டணத்தை கொடுப்பது, பதிவு கட்டணத்தை கொடுப்பது அல்ல முக்கியம். இப்படியான பயிற்சி வகுப்பு கிடைக்கும் என்றால் அது எந்த தேசத்தில் இருந்தேனும் நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்கிற உங்களுடைய இந்த முனைப்பு, உங்களுடைய தேடல், இந்த தேடல் உள்ளவர்கள் தான் உண்மையில் ஆசிரியர்களாக இருக்க முடியும். நான் 15 ஆண்டு காலம் கல்லூரியிலே பேராசிரியராக, முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்களுக்கு ஆய்வு ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். பல்கலைக்கழகத்தோடு பல்வேறு வகையிலும் தொடர்பில் இருக்கிறேன். நான் தமிழ்துறை பேராசிரியராக இருந்தாலும் பல துறைகளில் பயிற்சி வகுப்புகளை, செமினார்களை, ஒர்க் ஷாப்பை நடத்தக்கூடிய குழுக்களை வைத்து செயல்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கிறேன். எனவே நான் பெரும்பாலான கல்லூரி துறைகளை அறிந்தவன் என்கிற தகுதியோடு சொல்கிறேன், பேராசிரியர்கள் அல்லது ஆசிரியர்கள் என்கிற இடத்தை எப்போது வேலை வாய்ப்புக்காக பெறுகிறார்களோ அப்போதே 180% ஆசிரியர்கள் தங்களுடைய புதிய தேடலை, புதிய முயற்சியை கைவிட்டு விடுகிறார். ஏதோ ஒரு வகையில் பாடங்களை பயிற்றுவிக்கிறோம், அதை பள்ளிக்கூடத்தில் சொல்கிறோம், கல்லூரிகளை நடத்துகிறோம், நேரம் முடிந்தால் கிளம்பி விடுகிறோம் என்கிற அளவில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகம். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் டீச்சர் தமிழ்நாடு 2026 என்கிற இந்த பயிற்சி வகுப்பு உண்மையிலேயே அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பயிற்சி வகுப்பை தமிழகத்தில் தமிழில் நடத்துகிறோம். இது முக்கியமான விஷயம். ஏனென்றால் திறன் என்பது அறிவோடு மட்டுமல்ல, சிந்தனையோடும் தொடர்புடையது. ஒருவன் தாய்மொழியில் மட்டுமே சரியாக சிந்திக்க முடியும். நீங்கள் மருத்துவ கல்வியை ரஷ்யாவிலே சென்று நம்முடைய தமிழர்கள், இந்தியர்கள் படிக்கிறார்கள். அங்கே மருத்துவ கல்வி படிக்க வேண்டும் என்றால் முதல் ஓராண்டில் ரஷ்ய மொழியை கற்று தேர்ந்து தேர்வெழுதி அதில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் 2ஆம் வகுப்பினுடைய மருத்துவ கல்வியை பெற முடியும். பல்வேறு விதமான தொழில்நுட்ப கல்லூரியை ஜெர்மனியிலே சென்று படிக்கிறார்கள், ரஷ்யாவிலே சென்று படிக்கிறார்கள், ஸ்பெயினிலே சென்று படிக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் தொழில்நுட்ப கல்வியை அந்தந்த நாட்டினுடைய தாய்மொழியில் தான் கற்பித்துக் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் தான், குறிப்பாக தமிழகத்தில் தான்
ஆங்கிலத்தை தவிர வேறு எந்த மொழியிலும் திறன் பயிற்சிகளை கற்றுக் கொடுப்பதில்லை. அப்படி என்றால் 2 லட்சம் சொற்களுக்கும் அதிகமான வளம் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு தகுதி இல்லையா என்று கேட்டால், தொழில்நுட்பத்தை தமிழில் சொல்லிக் கொடுக்க முடியும் என்று 1 வகுப்பு 2 வகுப்பு அல்ல, எங்களுடைய ஸ்கில் நெட் கடந்த 5 ஆண்டுகளாக டெக்னிக்கல் பயிற்சி வகுப்புகளை தமிழில் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். 5 ஆண்டுகளாக டிஜிட்டல் மீடியா டெக்னாலஜி, டிஜிட்டல் ஜேர்னலிசம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்த பல்வேறு பயிற்சி வகுப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக தமிழில் நடத்தி வருகிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக ஸ்கில் நெட் என்கிற இந்த தொடர் பயிற்சி வகுப்பின் மூலமாக இதுவரை சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் தமிழில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகளை நடத்தி இருக்கிறோம். அது டிசைனிங் பயிற்சி வகுப்பாக இருக்கலாம், ஆடியோ வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் பயிற்சி வகுப்பாக இருக்கலாம், கேன்வா பயிற்சி வகுப்பாக இருக்கலாம், மிக மிக முக்கியமாக ஏஐ டூல் பயிற்சி வகுப்பாக இருக்கலாம். எங்களுடைய ஒவ்வொரு சப்ஜெக்டுமே அவ்வளவு டெப்தானது. 2 வாரங்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்திய ஒரு புது அப்டேட் 2வது வாரத்திலேயே நாங்கள் கற்றுக் கொடுத்து விடுவோம். கடந்த 2 வாரங்களாக நாங்கள் நடத்திய எங்களுடைய ஸ்கில் நெட்டுடைய ரெகுலர் கிளாஸ், சாட்டர்டே சண்டே ஈவினிங் 7 to 9 கிளாஸ்ல நாங்கள் 2 வாரத்திற்கு முன்னால் நடத்திய பாடம் என்ன தெரியுமா? கூகுள் ஐஓ 2026 அப்டேட். நீங்க தமிழ்நாட்டுல இந்த 2026 அப்டேட்டை இன்னும் பொறியியல் கல்லூரிகளில் கூட, இன்னும் சொல்ல போனால் ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்லூரிகளில் கூட இன்னும் கற்றுக் கொடுக்கல. இன்னும் அந்த செக்ஷனுக்கே வரல, இன்னும் அவங்களே கத்துக்கல. அப்ப கரண்டா இன்னைக்கு வந்து ChatGPT ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் அடுத்த வார பயிற்சி வகுப்பில் அதை கொடுத்து விடும். பர்ப்ளெக்சிட்டி புதுசா ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா அடுத்த வாரம் கொடுத்துருவோம். டீப்சிக் அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். சோ தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஸ்கில் நெட் ஒரு மிகச்சிறந்த பிளாட்ஃபார்மாக இருக்கும். தமிழில் இந்த பயிற்சி வகுப்பை நடத்துகிறோம். நீங்கள் தமிழ் துறையில் நிறைய பேர் கலந்துட்டு இருக்கீங்க. உங்க மெசேஜ்ல பார்த்தேன். தொழில்நுட்பத்தை தமிழில் கற்றுக் கொடுக்க முடியுமா என்பதற்கு நானே சாட்சி. என்னுடைய பேரண்டிங் மேஜர் தமிழ் தான். சைக்காலஜி, மீடியான்னு பல்வேறு பயிற்சி வகுப்புகள், பல்வேறு பட்ட படிப்புகள், பட்ட மேற்படிப்புகள் இருந்தாலும் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு உட்பட என்னுடைய பேரண்டிங் துறை வந்து தமிழ் துறை தான். ஆனா நான் ஊடகத்துறை சார்ந்து 22 ஆண்டுகளாக இயங்கிட்டு இருக்கேன். டிஜிட்டல் மீடியா டெக்னாலஜி சார்ந்து, டிஜிட்டல் ஊடகத்துறை சார்ந்து, ஏஐ டெக்னாலஜி சார்ந்து தமிழகம் முழுக்க பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். 2 ஆண்டுகளாக 5000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். சோ பயிற்சி வகுப்பை தொடர்ச்சியாக பொறியியல் கல்லூரியில ஏஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கே போய் பயிற்சி வகுப்பு நடத்துறோம். தமிழ் துறையில கத்துக்கிட்டு, தமிழ்ல கத்துக்கிட்டு. அப்ப இந்த அளவிற்கு உங்களால் நிச்சயமாக வர முடியும். அதற்கு இந்த செம்மொழி மன்றம் உங்களுக்கு ஒரு நல்ல தடத்தை அமைத்து தந்திருக்கிறது. ஏனென்றால் அடுத்த 5 ஆண்டுகள், முக்கியமாக இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன், அடுத்த 5 ஆண்டுகளில் கற்பித்தல் முறையும் கற்றல் முறையும் முற்றிலுமாக மாற்றமடைய போகிறது. இப்போதே நீங்கள் வெறும் புத்தகத்தை வைத்துக்கொண்டு, பாட புத்தகத்தை வைத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்த முடியாது. ஆசிரியர்களை விட மாணவர்கள் அட்வான்ஸாக இருக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு நம்ம கடந்து போறதில்ல. அவர்களை மிஞ்சி நாம் இயங்க வேண்டிய தேவை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்போதே எல்லா விஷயங்களையும் ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. அட்டெண்டன்ஸ்ல இருந்து, மார்க்ல இருந்து, கூகுள் ஷீட் யூஸ் பண்ணாம நம்மளால இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற லெவலுக்கு வந்துட்டோம். ஆனா எத்தனை ஆசிரியர்கள் நம்முடைய சப்ஜெக்ட்ல நமக்கு நாலேஜ் இருக்கும். தமிழா, பிரெஞ்சு, தமிழா, எக்கனாமிக்ஸா, ஹிஸ்டரியா, சப்ஜெக்ட்ல நாம நாலேஜ் இருக்கும். ஆனா எந்த துறையாக இருந்தாலும் இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா டெக்னாலஜி தேவைப்படுது, ஐடி ஸ்கில்ஸ் தேவைப்படுது. ஐடி ஸ்கில்ஸ் இல்லாம, டிஜிட்டல் டெக்னாலஜி இல்லாம, ஏஐ பயன்படுத்தாம, மீடியா டெக்னாலஜி இல்லாம, கூகுள் டூல்ஸ் இல்லாம இனிமேல் அடுத்த 5 ஆண்டுகள் நீங்கள் பயணிப்பதாக இருந்தால் ஆசிரியருக்குரிய இடத்தில் உங்களால் பணியாற்ற முடியாது. அப்ப நாம இப்பவே அதற்கான ஒரு ஆயத்த பயிற்சி வகுப்பை இந்த மன்றம் உங்களுக்கு தருகிறது. ஒரு புதிய வாய்ப்பை, வாசலை உங்களுக்கு திறந்து வைக்கிறது, அறிமுகப்படுத்துகிறது. இதிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இதிலிருந்து உங்களுடைய பணிகளை புறப்பட வேண்டும். மிக மிக எளிமையாக கற்றுக் கொடுக்கிற ஒரு பயிற்றுனர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். நான் என்னுடைய பணியை செய்கிறேன். காரைக்கால் கே பிரபாகரன் அவர்கள்தான்.
அடுத்த 7 நாட்களுக்கு உங்களுக்கு பயிற்சியை வழங்க இருக்கிறார்கள். காரைக்கால் கே பிரபாகரன் அவர்கள் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியைச் சேர்ந்தவர். தொடக்க காலத்தில் கவிஞராக, கதையாசிரியராக, அதற்கு அடுத்த கட்டத்தில் இணைய பயன்பாடு தொடங்கிய காலகட்டத்தில் விக்கிபீடியாவில் நூற்றுக்கணக்கான கட்டுரைகளை எழுதிய ஒரு எழுத்தாளராக இணையத்தில் வலம் வந்தவர். அகில இந்திய வானொலி காரைக்கால் பண்பலை, ஆல் இந்தியா ரேடியோ காரைக்காலில் கடந்த 23 ஆண்டுகளாக சீனியர் அலோன்சராகவும் தயாரிப்பாளராகவும் பணியாற்றி வருகிறார். ஆன்லைன் மீடியா உருவாகி வளர்ந்த காலத்தில் அவரும் சேர்ந்தே வளர்ந்தார் என்று சொல்லலாம். ஆன்லைன் எஃப்எம் என்று சொல்லக்கூடிய இணைய வானொலியை தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழ் பேசுகிற மக்கள் உலகில் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு சேவை வழங்குகிற முன்னணி சேவை நிறுவனம் நேசம் மீடியா ஒர்க்ஸ் என்கிற நிறுவனத்தை நிறுவி தமிழில் இதுவரை 600க்கும் மேற்பட்ட ஆன்லைன் எஃப்எம் ரேடியோஸ் இருக்கிறது. அதுல நானும் இசை முரசு என்கிற ஒரு ஆன்லைன் ரேடியோ நடத்துறேன். சார் நேசகானம் ஒரு சேனல் நடத்துறார், பிரபாகர் சார். எங்களுடைய சேனல் உட்பட 600க்கும் மேற்பட்ட வானொலிகள் இருக்கிறது. இதில் 110க்கும் மேற்பட்ட வானொலியை உருவாக்கி தொழில்நுட்ப உதவி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய, டெக்னிக்கல் சப்போர்ட் வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் எஃப்எம் ரேடியோ துறையினுடைய ஒரு மாபெரும் ஸ்டார் என்று சொல்லலாம். ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்று சொல்லலாம். இவருடைய சேவை தமிழ்நாடை தாண்டி இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, கனடா, யுஎஸ், பிரான்ஸ், நியூசிலாந்து என்று உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து தமிழ் வானொலியை இவருடைய தொழில்நுட்ப உதவி கொண்டு இப்போதும் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான இணையதளங்களை உருவாக்கியவர். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ப்ரோக்ராம் மூலமாக மிக எளிமையான சின்ன முதலீட்டில் கூட சிறு குறு தொழிலாளர்களுக்கு, வியாபாரிகளுக்கு கூட வெப்சைட் பெரிய கனவாக இருக்கலாம், அதை எளிமையான தொகையில் செய்து கொடுக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான வெப்சைட்டை உருவாக்கியவர். ஆண்ட்ராய்டு, ஐபோன் அப்ளிகேஷன்களை உருவாக்கி டெவலப் செய்யக்கூடிய ஒரு டெவலப்பர் என்றெல்லாம் இவருடைய பணிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவை எல்லாவற்றையும் விட முக்கியமாக நாங்கள் 5000 பேருக்கும் அதிகமான இந்த தொழில்திறன் பயிற்சி பெற்றோர்களை உருவாக்கி இருக்கிறோம். குறிப்பாக 2 ஆண்டுகளில் முழு நேரமும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இதில் எதுவுமே தெரியாம ஒரு சோசியல் மீடியா, ஒரு வாட்ஸ்அப், பேஸ்புக் மட்டும் இயக்க தெரியுங்கிற அளவுல கத்துக்கிட்டு வந்தவருக்கு கூட ஒரு ஏஐ டெக்னீஷியனா அவர் உருவாகிற அளவிற்கு இவருடைய பயிற்சி மிக மிக எளிமையாக, ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தால் கூட அவ்வளவு அழகாக அதை கற்றுக்கொண்டு திரும்ப செய்கிற அளவிற்கு எளிமையாக கற்றுக் கொடுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர். இவருடைய பயிற்சியை நீங்கள் 7 நாட்கள் பெறுவது உண்மையில் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். அந்த வகையில் நான் இன்றைக்கு என்னுடைய மிகுந்த நட்புக்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் காரைக்கால் கே பிரபாகரன் அவர்களை தொடர்ந்து இந்த டிஎன் ஸ்மார்ட் டீச்சர் 2026 பயிற்சி வகுப்பை நடத்த உங்கள் அனைவர் சார்பிலும் அறிமுகப்படுத்தி அன்போடு அழைக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றம் மற்றும் ஸ்கில்நெட் அகாடமி இணைந்து வழங்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பில் பேரார்வத்தோடு இணைந்திருக்கிற பேராசிரியர் பெருமக்கள், முனைவர்கள், துறை தலைவர்கள், கல்லூரி முதல்வர்கள் அனைவரையும் அன்போடு எங்களுடைய ஸ்கில்நெட் தமிழ் கம்யூனிட்டி சார்பாக வரவேற்கிறோம். கடந்த பிப்ரவரி மாதம் நான் சென்னை டிஜி வைஷ்ணவ் கல்லூரியில் 3 நாள் பயிற்சி வகுப்பை நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அந்த கல்லூரி நிர்வாகம், அப்போது எனக்கு அறிமுகமான சென்னை நண்பர்கள், குறிப்பாக அந்த கல்லூரிக்கு என்னை அனுப்பிய தங்க ஜெயசக்திவேல் சார் அவர்கள், அந்த துறை தலைவர் லதா அவர்கள், அங்கு எனக்கு நண்பராக கிடைத்த ரமேஷ் சார் அவர்கள், திரும்பி நம்ம இந்த மாதிரி ஆசிரியர்களுக்காக, கல்லூரி துறை சார்ந்தவர்களுக்காக ஒரு பெரிய பயிற்சி வகுப்பை, மிக பிரம்மாண்டமான பயிற்சி வகுப்பை ஏற்பாடு செய்திருக்கிறது சென்னை செந்தமிழ் மன்றம். இது இத்தனை பிரம்மாண்டமான வகுப்பாக இருக்கும் என்று எனக்கு முன்னாடியே தெரியாது. ஐயா அவர்கள் ஒரு கால் செஞ்சு ஏஐ கிளாஸ் எடுக்கணும் சார், ஒரு 7 நாள் எடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நான் சொன்னேன். ஒரு குரூப்பில் என்னை ஆட் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 388 பேர் கிட்டத்தட்ட அந்த குரூப்புள்ளார
ஐயாவுடைய அழைப்பை ஏற்று இணைந்தார்கள். அதில் நிறைய பேர் அந்த சேவை கட்டணம் ரொம்ப ரொம்ப நான் கூட என்னுடைய விளம்பரத்தில் சொன்னேன், உலகத்திலேயே மிக குறைந்த கட்டணம். நாங்கள் வந்து இத்தனை வருஷத்தில் மிக மிக குறைந்த கட்டணம் அப்படின்னா நாங்கள் சென்னை செந்தமிழ் மன்றத்துக்காக எடுத்திருக்கிற இந்த வகுப்புக்கு தான் இவ்வளோ குறைந்த கட்டணம் எடுத்திருக்கிறோம். ஆனாலும் அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் நாம் வந்து பேராசிரியர் பெருமக்களுக்கு சொல்லித் தருகிறோம். ஒரு பேராசிரியர் கற்றுக்கொண்டால் அவர்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வருடந்தோறும் உருவாகி வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு வகுப்பு நிச்சயமாக பயன்படும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த வகுப்பில் இப்போ 212 பேர் என்று காட்டுகிறது. ஆனால் லட்சக்கணக்கானவர்கள் இந்த வகுப்பின் மூலமாக பலனடைவார்கள் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா நம்ம வகுப்பு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் தெளிவாக இருக்கும். வாங்க நம்ம வகுப்புக்குள்ளே போயிடலாம். ஐயா நிறைய அறிமுகம் கொடுத்தாங்க. இருந்தாலும் அதை திரையில் வந்து ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? ரமேஷ் சார் யாரையோ அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக நான் சில விஷயங்களை மட்டும் கோடிட்டு காட்டிவிட்டு என்னுடைய பயிற்சியினுடைய முதல் வகுப்பை தொடங்குகிறேன். ஓகேவா? நன்றி. இப்போ நான் வந்து வானொலி ஊடகத்துறையை சேர்ந்தவன். என்னுடைய முழு நேர பணி என்று கேட்டால் அது வந்து வானொலி பணி தான். 2003ஆம் ஆண்டிலிருந்து வானொலி பணியில் ஈடுபட்டு வருகிறேன். 2015 முதல் நான் இணைய வானொலியிலே இயங்கி கொண்டிருக்கிறேன். 2016 நாங்கள் நேசகானம் அப்படின்னு ஒரு வானொலி ஆரம்பித்தோம். அந்த ஆண்டு முழுவதுமே நிறைய நிகழ்ச்சி தயாரிப்பு பணிகள்லாம் செய்தோம். ஒரு பெரிய ஒரு வானொலி நிலையத்துக்கு நிகராக ஒரு சின்ன இணைய வானொலி, அவ்வளவு ப்ரொடக்ஷன் ஒர்க் நாங்கள் பண்ணினோம். அதுக்கு பிறகு இந்த தொழில்நுட்பத்துடைய தேவை எல்லா இடங்கள்லையும் இருக்கிறத நாங்கள் 2016லேயே புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு வானொலி செய்து கொடுக்க ஆரம்பித்தோம். இது வரைக்கும் 140க்கும் மேற்பட்ட இணைய வானொலிகள் உருவாக்கி இருக்கிறோம். இப்போ அதற்கு பிறகு இந்த 140 இணைய வானொலியும் தொடங்கினவங்க எல்லாருக்கும் இணைய ஊடகத்தை நடத்துவதற்கான திறமை வேண்டும் இல்லையா? அந்த திறமையை தருவதற்காக தொடர்ந்து நிறைய பயிற்சிகள், நிறைய அவர்களுக்கு 1-to-1 பயிற்சி, இணைய வழி பயிற்சி, நீங்கள் நேரில் வந்துருங்கன்னு பயிற்சி அப்படின்னு நான் 10 வருடங்களாக 2026 முதல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் நம்ம வந்து அதையே வந்து ஒரு இணைய வழி வகுப்பாக நடத்தக்கூடாது என்று நானும் என்னுடைய ஆர்வீர் தோழர் அஸ்கர் அவர்களும் இணைந்து நாங்கள் வந்து ஒரு இணையவழி பயிற்சி நிறுவனமாக இயங்க ஆரம்பித்தோம். ஐமன் சங்கம் அபுதாபி, அது ஒரு அறக்கட்டளை. நம்ம சென்னை செந்தமிழ் மன்றம் மாதிரி ஒரு அறக்கட்டளை தான். அவர்களுக்காக நாங்கள் 5 ஆண்டுகளாக டிஜிட்டல் ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ 6வது ஆண்டு அந்த டிஜிட்டல் ஜேர்னலிசம் என்ற தலைப்பை மாற்றி ஐடி ஸ்கில்ஸ் என்று 6வது வருடமாக அந்த பயிற்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். வருஷத்துக்கு 100 பேர், அப்போ 5 ஆண்டுகளுக்கு 500 பேர். அதற்கு பிறகு மாதந்தோறும் பயிற்சி என்று 2024 ஆரம்பித்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட என்னிடம் பதிவு செய்யப்பட்ட வகுப்புகளே 500 தலைப்புகளில் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம இந்த வகுப்பை பொறுத்தளவுக்கு ஏஐ டூல்ஸ், லேர்ன், அப்ளை, க்ரோ, ஓகேவா? அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் பலன் பெற வேண்டும். நம்முடைய பாடத்திட்டம், கல்லூரியில் நீங்கள் கற்பித்தலுக்கு இந்த வகுப்பு உங்களுக்கு முழுமையாக பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஏஐ டூல்ஸ் வகுப்பை வந்து நாம் உங்களுக்கு வழங்குகிறோம். ஓகே, இந்த வகுப்பில் என்ன சார் கற்றுக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? முக்கியமாக ஏஐ கருவிகள், கூகுள் கருவிகள், கேன்வாவில் டிசைனிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி நாம் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பயன்படுத்துவது, வீடியோ ஆடியோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியில் உங்களுடைய பின்னோட்டத்தை நம்முடைய இணையத்தில் வந்து நாங்கள் பதிவு செய்ய இருக்கிறோம். ஓகேவா? அதனால் ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிற்சி அப்படிங்கிறதால நேரடியாக நீங்கள் பயிற்சியில் இருக்க வேண்டும். இதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். பின்னாடி வீடியோ கொடுப்பாங்க, ரெக்கார்டிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா இந்த பயிற்சியினுடைய முழுமையான பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாது. இப்போ நாங்கள் கொடுக்குறது சுட்ட வடை மாதிரி, நாளைக்கு நாங்கள் கொடுக்குறது ஆறிப்போன வடை மாதிரி. உங்களுக்கு சுட்ட வடை வேணுமா இல்லை ஆறிப்போன வடை வேணுமா, இல்லை 2 நாள் கழிச்சதுன்னா அந்த வடை என்ன ஆகும்? அதனால் லைவில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த பயிற்சி உங்களுக்கு பல வகையில் உதவும். நிறைய கருவிகள் நாங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் இந்த வகுப்பில். ஆனால் எல்லாமே உங்களுடைய
நோக்கம் மற்றும் தேவை கருதி பெரும்பாலும் 90% இலவச கருவிகளை வச்சு தான் நான் இந்த வகுப்பு எடுக்க போகிறேன். சந்தோஷமா? எதையுமே பணம் கட்டி வாங்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் இலவச கருவிகளை எவ்வளோ தூரம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். அதுக்கப்புறமே இல்லை சார் நீங்கள் பெய்டாக இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் பணம் கட்ட தயாராக இருக்கோன்னீங்கன்னா அதற்குள்ள விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். கேன்வாவை பற்றியும் நாம் ஒரு நாள் பயிற்சி கொடுக்குறோம். ஏன்னா கேன்வாங்கிறது நம்மளுடைய திட்டப்படி உருவாக்குவதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்தாக வேண்டிய ஒரு டூல். ஒரே ஒரு டூலில் நீங்கள் எல்லா ஊடகம் சார்ந்த பணிகளையும் செய்யணும். அதாவது இமேஜ் பண்ணணும், வீடியோ பண்ணணும், பிடிஎஃப் பண்ணணும், டெக்ஸ்ட் பண்ணணும், இன்ட்ரோ பண்ணணும், புக்கு பண்ணணும். எந்த வித நோக்கத்துக்காகவும் நீங்கள் ஒரு கருவியை பயன்படுத்த முடியும் அப்படின்னா அதுதான் கேன்வா. அதுவும் கல்லூரி மற்றும் மாணவர்களுக்காக கேன்வா வந்து பல இலவச சேவைகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. ஓகேவா? அதனால் கேன்வா கற்றுக்க போகிறோம். எங்களுடைய மீடியா வந்து ஆடியோ மீடியா தான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடியோக்குள்ளார வந்தோம். இப்போ ஆடியோ அண்ட் வீடியோ 2 மீடியாலையும் நாங்கள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் அது சார்ந்த ஒரு பயிற்சி ஒரு நாள் உங்களுக்கு இருக்கும். முதல்ல மாபெரும் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் எல்எல்எம்னு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னா என்னங்க சார்? லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னால் என்ன சார்? அதனுடைய மொழி என்ன சார்? எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னால் மனித மொழியில் இயங்கக்கூடிய கருவிகள். ஓகேவா? சில பேர்கிட்ட நாங்கள் பயிற்சியில் கேட்போம், ஏஐக்கு எந்த மொழி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து இங்கிலீஷும்பாங்க. சில பேர் வந்து பைனரி லாங்குவேஜ்பாங்க. அது எல்லாமே தவறான பதில். மனித மொழியில் ஏஐ இயங்குகிறது. நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீங்களோ அதே மொழியில் ஏஐ உங்கள்கிட்ட பேசும். அதுதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அதில் வந்து பலவிதமான நிறுவனங்கள் பலவிதமான கருவிகளை நமக்கு வழங்குகிறது. ஆரம்ப நிலையில் இலவச சேவைகளை நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்க முடியும். அதெல்லாம் நம்ம லைவில் பண்ண போகிறோம். கண்டென்ட் கிரியேஷன், ஐடியா கிரியேஷன், கோடிங்கு, பகுப்பாய்வு செய்வது, இப்படின்னு பலவிதமான தேவைகளுக்கு நாம் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த முடியும். இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவது ஸ்கில்நெட் தமிழ் ஆன்லைன் கிளாஸஸ், சென்னை எடியூபிள் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி. நாங்கள் வந்து கல்லூரிக்கு நேரடியாக மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் துறைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் தமிழ் துறையில் உள்ளவங்களுக்கும் என்னை விரும்பி அழைத்து பாடம் நடத்துவதற்கு வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், டிஜி வைஷ்ணவ் காலேஜ், இஜிஎஸ் பிள்ளை காலேஜ் போன்ற கல்லூரிகளில் நாம் பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம். நேரடி பயிற்சி பப்ளிக் ஈவெண்ட்டாக மதுரையில் ஏஐ புரட்சி நேரடி பயிற்சி மதுரையில் கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி நாங்கள் மதுரையில் நேரடி பயிற்சி வகுப்பை நடத்தியிருக்கிறோம். 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எங்களிடம் பயின்றிருக்கிறார்கள். இந்த பிடிஎஃப்லாம் அவங்கள்ட்ட போட்டுரும். அதனால் ரெஃபரன்ஸ் வேணுங்கிறவங்க முழுசாக பார்த்துங்க. இப்போ நம்ம முதல்ல எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. அதனால் முதல்ல நம்ம நன்றி சொல்லிடுவோம். நான் முதல்ல நன்றி சொன்னேன் இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக டிஜி வைஷ்ணவ் காலேஜ், நம்ம செந்தமிழ் மன்றம், தங்க ஜெய்சக்திவேல் சார், அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டேன். இப்போ நம்ம இந்த கிளாஸ் யாருக்காக எடுக்கிறோம்னா டீச்சர்ஸ்க்காக எடுக்கிறோம். எந்த சப்ஜெக்டில் எடுக்கிறோம்னா ஏஐ வச்சு எடுக்கிறோம். அந்த ஏஐனுடைய தந்தைக்கு நன்றி சொல்லுவோம். இவர் தான் ஜான் மெக்கார்த்தி. செயற்கை நுண்ணறிவு இயந்திரங்களை மனிதனை போல சிந்திக்க வைப்பதே நோக்கம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேற்று இல்லைங்க 1955 அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டார். 56 அதுக்கு நிரல் மொழி எழுத ஆரம்பிச்சிட்டார். அந்த ஒரு மாநாடு டார்ட் மவுத் அப்படிங்கிற மாநாட்டை நடத்தி அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற வார்த்தையை சொல்லி அதற்கான செயல்பாடுகளை ஆரம்பித்த பிதாமகன் ஜான் மெக்கார்த்தி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்வோம். இது வேலைகளை வந்து எவ்வளவு தூரம் எளிமையாக்கி இருக்கிறது என்பது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம போகிறோம், அவ்வளோதான். இவருடைய முக்கிய பங்களிப்பு LISP நிரலாக்க மொழி எழுத ஆரம்பித்தது 1958. அதுக்கப்புறம் டைம் ஷேரிங் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய இதற்கான அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கி கொடுத்த ஆரம்ப கட்ட மேதை இவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் ஏஐக்கும் தொடர்பு உண்டா, ஏஐ கண்டுபிடிப்புக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்பு இருக்கிறது. நம்ம ஆலன் டியூரிங் அப்படிங்கிறவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இவரை பற்றி படமே வந்திருக்கு, டூரிங் படமே வந்திருக்கு. இவர் தான் வந்து செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்பதற்கு இவருக்கு மெக்கார்த்திக்கே முன்னோடியாக திகழ்ந்த ஒரு மாமனிதர்.
இவருடைய அம்மா வந்து நம்ம தேனியில் பிறந்தவங்க. தேனியில் பிறந்தவங்கிறதாலேயே அவங்க தமிழர்னு நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். அவர்களுடைய அப்பா அம்மா வந்து பிரிட்டிஷ்காரர்கள். அவர்களை வந்து ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்த போது தேனி மாவட்டத்தில் அவங்க நிர்வாகத்தில் இருந்தவங்க. அவர்களுக்கு பிறந்த 2வது பிள்ளை தான் ஆலன் டியூரிங். அப்போ அவங்க அம்மா பிறந்ததே தேனியில் தான். அதுக்கப்புறம் ஆலன் டியூரிங் வந்து இங்கிலாண்டில் பிறந்தார். 2ஆம் உலகப் போருக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் தொடர்பு இருக்கிறது தெரியுமா? ஹிட்லர் வந்து அவருடைய போர் நுட்பங்களை எனிக்மா என்ற கருவி மூலம் படை வீரர்களுக்கு அனுப்பினார். எனிக்மானா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் மாதிரி இருக்கும். அதில் இந்த ஹிட்லருடைய ஜெர்மனியிலிருந்து இங்கிலாந்தில் லண்டனில் இருக்கக்கூடிய படை வீரர்களுக்கு இவர் செய்தி அனுப்புகிறார். இவர் வந்து ஹலோன்னு அனுப்புகிறாருன்னு வச்சுங்க, HELLO அப்படின்னு டைப் பண்ணி அவர் அனுப்புகிறாருன்னா, அங்கே வந்து HELLO அப்படின்னு வராது. அது ZYABWன்னு வேற எழுத்தாக வரும். அதுதான் எனிக்மா கருவி. அங்கே உள்ள அந்த ரிசீவர் இருக்காங்களா, அந்த தகவலை பெறக்கூடியவர் மறுபடியும் அந்த வார்த்தைகளை தட்டச்சு செய்து உண்மையான வார்த்தையை கண்டுபிடித்து விடுவார். இதுதான் எனிக்மா கருவி. இந்த கருவியை வச்சுக்கிட்டு தான் ஹிட்லர் வந்து போடுன்னு போட்டார். நம்ம படத்தில் சொல்லுவார்ல, மணந்தால் மகாதேவி இல்லையல் மரணதேவின்னு. அதே மாதிரி அவர் என்ன சொன்னார்னா, அடைந்தால் லண்டன் வந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் வரணும், இல்லாட்டினா நான் வந்து மரணதேவியை கூட தழுவுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே போய் சேர்ந்துட்டார். ஓகேவா? ஹிட்லர் வந்து ஜெயிச்சிருந்தா இந்தியாவுடைய வரலாறே மாறி இருக்கும். இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம், இந்தியாவுடைய சுதந்திரம் எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கும். ஆனால் வந்து அதை மாற்றி அமைத்தது வந்து ஆலன் டியூரிங்குடைய கண்டுபிடிப்பு. அந்த எனிக்மா கருவியை உடைப்பதற்காக வின்ஸ்டன் சர்ச்சில் அழைப்பு விடுத்ததை ஏற்று ஆலன் டியூரிங் வந்து அந்த கருவியை உடைக்க ஆரம்பித்தார். அதாவது அதை உள்ளே பூந்து அதில் உள்ள தகவல்களை எப்படி பெறுவதுன்னு ஆரம்பித்தார். அதில் வெற்றியும் பெற்றார். அந்த வெற்றி வந்து வரலாற்றினுடைய போக்கையே மாற்றி அமைத்ததுன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் செயற்கை நுண்ணறிவு கருவியை பற்றி தெரிந்து கொள்ளும்போது ஆலன் டியூரிங்கையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஜெப்ரி ஹிண்டன். இவரும் பல முன்னேற்ற நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருந்து நிறைய செயல்பாடுகளை செய்தார். ஓகேவா? ஜான் மெக்கார்த்தியோட பங்களிப்புகள் கொடுத்துருக்குறோம். ஆலன் டியூரிங் ஓகேவா, ரொம்ப சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டார். 40 வயசுலேயே போய் சேர்ந்துட்டார். ஓகேவா? இவங்க தான் 3 மாமேதைகள். இவங்க 3 பேருக்கும் நம்ம நன்றி சொல்லிடுவோம். இப்போ கருவிகளுக்குள்ளே வந்துடலாம். அதெல்லாம் இருக்கட்டும் சார், எங்களுக்கு என்ன சார் சொல்லி தர போகிறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்காக முதல்ல நாம் மிகப்பெரிய இலவச ஏஐ கருவிகளை யார் தருவா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே கேட்குறது என்னென்னா, ஃப்ரீயாக சொல்லுங்கள் சார், எல்லாத்தையும் பணம் கட்டி வாங்குறதுக்கெலாம் எங்களால் முடியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தனியார் கல்லூரியிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களுடைய சவால்கள் எல்லாமே எனக்கு நேரடியாகவே தெரியும். ஏன்னா நிறைய நண்பர்கள் எனக்கு கல்லூரி துறையில் இருக்கிறாங்க. நாங்களும் நிறைய நிகழ்ச்சிகளுக்காக, வானொலி நிகழ்ச்சிகளுக்காக தனியார் கல்லூரிகளுக்கு போயிட்டுருக்கோம். அதனால் இலவச கருவிகளுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து இந்த வகுப்பை எடுக்கிறோம். கூகுள் வழங்கக்கூடிய கருவிகளை நீங்கள் முதன்மையாக பயன்படுத்த வேண்டும், ஆழமாக பயன்படுத்த வேண்டும், நுட்பமாக பயன்படுத்த வேண்டும். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருவி. அடுத்தது நோட்புக் எல்எம். இந்த நோட்புக் எல்எம் வந்து தன்னுடைய பெயரை ஜெமினி நோட்புக் என்று நேற்று மாற்றிக்கொண்டது. நேற்று பேரை மாற்றிட்டாங்க. உங்கள் ஆப்பில் யாராவது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மாறிடும். புதுசாக இந்த பேரை கேள்விப்படுறீங்கன்னா உங்களுக்காக ஒரு நாள் பயிற்சி இருக்குது. அதுக்காக இப்போ உங்களுக்கான 6 கருவிகளை நான் பட்டியலிட்டு இந்த வகுப்பில் ப்ராக்டிக்கல் செய்ய போகிறேன். அது என்ன சார், இப்போ தான் கூகுள்னு சொன்னீங்க, திடீர்னு 6க்கு வந்துட்டிங்களே? எல்லாமே தெரியணும். இங்கே பல்வேறு நோக்கங்களுக்காக நம்ம பேராசிரியர் பெருமக்கள் கூடியிருக்கிறாங்க. அதனால் அவங்க நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வகுப்பை அமைக்கணுங்கிறதுக்காக 6 கருவிகளை பட்டியல் தந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு கருவி சாட் ஜிபிடி, அதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்களா? அதுக்கு அடுத்து ஜெமினி, அதான் எனக்கு தெரியுமே. அடுத்து இப்போ அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ஏஐ டூல் வந்திருக்கு, கிளாட் ஏஐ. கிளாடும் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இலவச பதிப்பில் நீங்கள் வந்து சாட் ஜிபிடி மாதிரி, ஜெமினி மாதிரி ரொம்ப அதிகமாக போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவோட ரொம்ப ஓவராக கேள்வி கேட்குற போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லி நம்மளை அனுப்பி விட்ரும். சரியா? ஆனால் நம்ம அனுப்பி விட்ற வரைக்கும் நம்ம கேள்விகள் கேட்டுக்கொள்ளலாம். அடுத்து சைனாக்காரன் வந்தான். சைனாக்காரன் வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த முதலீட்டில் மிகப்பெரிய ஏஐ கருவிகளை இந்தா வச்சுக்கன்னு சொல்லி நம்மள்கிட்ட கொடுத்துட்டான். நீ 2000 ரூபா கேட்குறியா, நான் 200 ரூபா கேட்குறேன். நீ 1000 ரூபா கேட்குறியா, நான் 100 ரூபா கேட்குறேன். ரொம்ப கம்மியான காஸ்ட்டில்
மிகப்பெரிய சர்வீஸை கொடுப்பதற்காக சைனாக்காரன் வந்துட்டான். ஆனால் நம்ம சைனாக்காரனை நம்ப மாட்டோங்கிறது முக்கியம். ஓகேவா? எந்த விஷயத்தில் நம்ம பயன்படுத்திக்கணுமோ அந்த விஷயத்தில் நீங்கள் சைனா கருவி டீப்சீக்கை பயன்படுத்தலாம். சிறப்பாக செயல்படுகிறது. குறிப்பாக கணிதத்துறையிலேருந்து யாரும் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இலவச ஏஐ கருவி சொல்லுங்கள் அப்படின்னா டீப்சீக்கை நான் சொல்லுவேன். அடுத்து மெட்டா ஏஐ. மெட்டா ஏஐ அப்படிங்கிறது யாரோடன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக் நிறுவனத்துடைய. நமக்கு ஃபேஸ்புக்குங்கிற பேர் தான் மனப்பாடம் ஆயிருக்கு. ஆனால் மெட்டாங்கிறது தான் தாய் நிறுவனம். அந்த மெட்டா அப்படிங்கிற பேருக்கு பின்னாடியே ஒரு சீக்ரெட் இருக்குது. அந்த மெட்டாங்கிற பேரை எதுக்காக வச்சாங்கன்னா, மெட்டா அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி. நான் போட்டிருக்கேன்னா இதுதான் மெட்டா. மெட்டாவெர்ஸ். ஓகேவா? அந்த மெட்டாவெர்ஸுங்கிறது எல்லாவற்றையும் 3Dயாக மாற்றி உங்களுக்கு வந்து காட்சியாக மாற்றி கண்ணுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கருவி. மெட்டாவெர்ஸ்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இப்போ லான்ச் ஆகிட்டான்னு கேட்டிங்கன்னா லான்ச் ஆகிடுச்சு. அதனுடைய விலை என்னன்னு கேட்டிங்கன்னா 30,000 ரூபா இந்திய மதிப்பில். அந்த கண்ணாடியை போட்டால் என்ன ஆகும் சார் அப்படின்னா, கண்ணாடியை போட்டிங்கன்னா கண்ணாடியே மொபைல் மாதிரி வேலை செய்யும். கண்ணாடியே கால் பண்ணும், கண்ணாடியே உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ காட்டும். எல்லாமே வந்து கண்ணாடிக்குள்ளேயே இருக்கும். அப்போ இன்னொரு 10 வருஷத்தில் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் மெட்டாவர்ஸை போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருக்க போகிறோம். இல்லைங்கிறீங்களா? 10 வருஷம் கழித்து பார்க்கலாம். அடுத்தது மெட்டாவும் அவங்களுடைய ஏஐ கருவியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த கருவியுடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்லேயே அவங்க இதை கொடுத்துட்டாங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் போனீங்கனாலும் மெசஞ்சரில் மெட்டா சுற்றிக்கிட்டு இருக்கும், வாட்ஸ்அப்லேயும் மெட்டா ஏஐ சுற்றிக்கிட்டு இருக்கும். ஒரு நண்பரை போல் நீங்கள் அது கூட கேள்வி கேட்டு உரையாடலாம். இவ்வளோ நிறுவனங்கள் சொல்லிட்டோம், 5 டாப் 5. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கணினித்துறையில் விண்டோஸ், எங்கே போனாலும் விண்டோஸ் தானே ஓஎஸ். அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மைக்ரோசாஃப்டுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் கோபைலட். கோபைலட்னா என்ன? நான் ஃப்ளைட் ஓட்டுறேன், எனக்கு பக்கத்தில் எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் உட்காந்துருக்கணும். ஓகேவா? நான் அசந்தாலும் அவர் அசராமல் ஓட்டணும். அதுதான் கோபைலட்டுடைய வேலை. அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு பெரிய எல்எல்எம் கருவி மைக்ரோசாஃப்ட் கோபைலட். இப்போ நான் சொன்ன எல்லா கருவியும் இணையதளத்தில் இருக்குது. எல்லா கருவியும் ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது, ஐஃபோன்லேயும் ஆப்பில் இருக்குது. ஓகேவா? இதில் யார் யார் என்னென்ன கருவி யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன கருவி மிஸ் பண்ணுறீங்கிறத பார்த்துங்க. கண்டிப்பாக எல்லா கருவியும் நீங்கள் பயன்படுத்தி கற்றுங்க. ஓகேவா? கற்றுக்கிட்டிங்கன்னா எப்போ எந்த டூலுக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தனித்தனியாக சொல்கிறேன். சேட் ஜிபிடி ஒன்றுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. சேட் ஜிபிடியை பொறுத்தளவுக்கு பாடத்திட்டம், வினாத்தாள் உருவாக்கம், ஒர்க் ஷீட்டு, கதை, கவிதை, நாடகம் எழுதுறது, மாணவர் சந்தேகங்களுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கறது, குவிஸ் நடத்துறது, ப்ராஜெக்ட்டுக்கு ஐடியா பண்ணுறது, மொழிபெயர்க்கிறதுக்கு, உள்ளடக்கம் உருவாக்குறதுக்கு, வரைபடங்கள் படங்கள் வரைகிறதுக்கு, எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சேட் ஜிபிடி இலவச கருவியிலே நிறைய நீங்கள் வேலைகள் செய்து கொள்ள முடியும். அடுத்தது சிறப்பம்சங்கள் இருக்குது. கஸ்டம் ஜிபிடி உருவாக்கலாம். கஸ்டம் ஜிபிடினா என்ன? நம்ம இதில் வந்து ஒரு அறிவியல் ஆசிரியர் இருக்கிறார், ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் இருக்கிறாங்க. ஃபிசிக்ஸில் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 வருஷத்து மாணவர்களுக்கு அவங்க வகுப்பு எடுக்கிறாங்க. அப்போ கஸ்டம் ஜிபிடியில் அவங்களுடைய டோட்டல் கண்டென்ட்டையும் கொடுத்துட்டு அவங்க தேவையான தகவல்களை, பாடத்திட்டங்களை உருவாக்கிக்கிட்டே போகலாம். அதுதான் கஸ்டம் ஜிபிடி. இப்போ ஏஐக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறாங்க. ஏஜென்டிக் ஏஐனா இதான், ஏஐ ஏஜென்ட்ஸுங்கிறாங்க. ஏஐ டூல்ஸுங்கிற காலம் மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சு. இப்போ ஏஜென்டிக் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் மேலே மேலே ஏறிக்கிட்டே போகிறாங்க. ஜெனரேட்டிவ் ஏஐ, சூப்பர் பவர் ஏஐலாம் வரப்போகுது. ஓகேவா? அடுத்து வாய்ஸ் மூலமாக நம்ம பேசிக்கொள்ளலாம். நிறைய நீங்கள் வந்து வாய்ஸ்லேயே நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடிய அம்சம் நான் சொன்ன எல்லா டூல்லையுமே ஓரளவு வந்துருச்சு. அதில் தமிழில் தெளிவாக ஜெமினி ஏஐ பேசுது, சேட் ஜிபிடி அதுக்கு அடுத்து ஓரளவு தமிழில் நல்லாவே பேசுது. நீங்கள் நேரடியாக நம்ம 2 பேரும் பேசிக்கிற மாதிரி நீங்களும் ஏஐயும் பேசிக்கலாம். இமேஜ் ஜெனரேஷன் பண்ணிக்கலாம், கோடிங் ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம், மொழிபெயர்ப்பு அருமையாக அட்டகாசமாக பண்ணுது. ஓகேவா? இன்றைக்கி இருக்கக்கூடிய பெஸ்ட்டு இமேஜ் ஜெனரேஷன் டூல் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தமிழில் தான் நமக்கு நிறைய இமேஜ் உருவாக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து சேட் ஜிபிடி தான். எதில்? இமேஜ் ஜெனரேஷனில். இதுவே வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ வந்து சேட் ஜிபிடி பண்ணாது. ஏன்னா அவங்க வச்சுருந்த ஒரு கருவி சோரா ஏஐன்னு ஒரு கருவியை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நஷ்டமாகி அவங்க மண்டை காஞ்சி போய் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. கடந்த ஆண்டே அதை வித்ட்ரா பண்ணாங்க. சோராலேருந்து நாங்கள் விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க. அதனால ஏகபோக ராஜாவா இந்த வீடியோ கிரியேஷனில் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு பெஸ்ட்டு எதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டால் அடுத்து வந்துடுறாங்க ஜெமினி ஏஐ. வீடியோவுக்கு மட்டும் கிடையாது, நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது.
ஏன்னா நம்ம எல்லாருமே மெயில் ஐடி வச்சுருக்கோம். அந்த மெயில் ஐடிக்கு பின்னாடி தான் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. கூகுள் ஒர்க் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமெயிலு, ட்ரைவு, கூகுள் மீட்டு, எல்லாமே அதுக்குள்ளார கூகுள் ஃபார்ம்ஸு எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி நம்ம இந்த டூலை வந்து பயன்படுத்த முடியும். அதே போல் எல்லா டூலுக்குள்ளேயும் ஏஐ கொண்டாந்து வச்சுட்டாங்க. இன்க்ளூடிங் கூகுள் சர்ச் என்ஜினில் கூட ஏஐ கொண்டாந்து வச்சுட்டாங்க. ட்ரைவ்குள்ளே வச்சுட்டாங்க. தனியாகவும் ஜெமினி ஏஐ நீங்கள் பயன்படுத்த முடியும். ஆண்ட்ராய்டில் ஆப்பும் இருக்குது. ஓகேவா? கூகுளை நம்ம தவிர்த்து விட்டு ஏஐ வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? கடல் இருந்தால் தான் உப்பு, அது மாதிரி கூகுள் இருந்தால் தான் நமக்கு சலுகைகள், இலவச கருவிகள் எல்லாமே. ஏன்னா இவங்களுடைய பெஸ்ட்டு ப்ராடக்ட் யார் தெரியுமா? இவங்களுடைய பெஸ்ட்டு ப்ராடக்ட் எது தெரியுமா? நம்ம தான். மெட்டாவுடைய பெஸ்ட்டு ப்ராடக்ட் எது தெரியுமா? நம்ம தான். ஏன்னா நம்மளை வச்சு தான் அவங்க எல்லாமே சம்பாதிக்கிறாங்க. அதுதான் டேட்டா, தரவு. அதை பற்றி நான் வகுப்பில் அப்புறமே உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் தூக்கி முழுங்குற மாதிரி மலமுழுங்கி மன்னார் சாமி மாதிரி ஒருத்தர் வந்துட்டார். அவர் தான் கிளாட் ஏஐ. ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய தயாரிப்பு. இவங்க வந்து அவங்களோட பல மடங்கு பெஸ்ட்டாக இவங்க வந்து அவுட்புட் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனு, பணம் கட்டுறியா அப்படின்னு கேட்பாங்க. பணம் கட்டலைன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளை உள்ளே அனுமதிப்பாங்க. இவங்கள மாதிரி அதிகமாகலாம் அனுமதிக்க மாட்டாங்க. உதாரணமாக ஒரு 5 நீங்கள் நல்ல தரமாக கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு கேள்வி 2 கேள்வியோட போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லிவிடுவாங்க. இல்லை சுமாரான கேள்வி கேட்குறீங்கன்னா ஒரு 5 கேள்வி 6 கேள்வி அனுமதிப்பாங்க. அவ்வளோதான். நீங்கள் எப்படி கேள்வி கேட்குங்கிறது பொறுத்து தான் இதை இலவச கருவி இருக்குது. நாங்கள் எப்படி பயன்படுத்தோம்னா அடுத்தடுத்த நாளில் தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். அதே போல் வேறு வேறு மெயில் ஐடி பயன்படுத்துவோம். இது வந்து சீக்ரெட். 10 மெயில் ஐடி வச்சுக்கிறது. 10 மெயில் ஐடின்னு இந்த டூலை யூஸ் பண்ணோம்னா ப்ரோ டூல் மாதிரியே, அதாவது பணம் கட்டி வாங்குறவங்க என்னென்னலாம் செய்கிறாங்களோ அதே நாங்கள் இதில் செஞ்சுருவோம். ஓகேவா? நிறைய பேர் எனக்கு டிக் மார்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்க்ரீனில். அதனால் டிக் மார்க்கை கொஞ்சம் நிறுத்திக்கங்க. மொபைலை வந்து ஸ்டாண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா கழுத்து வலிக்காமல் இருக்கும். அடுத்து டீப்சீக், சைனாக்காரன் வந்து கொடுத்த ஒரு கருவி. ஓகேவா? மொபைலை வந்து டச் பண்ணாமல் பார்க்க சொன்னேன். என்ன சார் இது கதையாக சொல்லிட்டீங்க அப்படிங்கிறீங்களா? இந்த கதை தெரிஞ்சால் தானே நீங்கள் பயன்படுத்த முடியும். டீப்சீக் தான் யூஎஸ்காரங்க, அதாவது அமெரிக்கா தான் ஏஐனா ராஜா அப்படின்னு இருந்தாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ராஜா வந்து நாட்டை பிடிச்ச மாதிரி டீப்சீக்னு வந்து உட்காந்துட்டாங்க. பெரிய ஒரு புரட்சி ஏஐ துறையில். இது மட்டும்தான் இருக்கானா? இன்னும் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் சொன்னால் என்ன சார் இது இப்படியே இந்த லிஸ்ட்டுக்கு ஒரு முடிவே இல்லையா, லிஸ்ட்டு பாட்டுக்கு பெருசாக போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவீங்கிறதுக்காக இந்த லிஸ்ட்டை நான் இதோட நிறுத்திக்கிறேன். இன்னும் சில டூல்ஸ் வந்து அடுத்தடுத்து வருவோம். மெட்டா ஏஐ லாஸ்ட்டாக, நாட் த லீஸ்ட். ஏன் மெட்டா ஏஐ பயன்படுத்தியே ஆகணும்னா அவங்களுடைய கிளைண்ட் நம்ம. ஏன்னா எப்போவும் நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன செஞ்சிட்ருக்கோம்? தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கோம்ல செல்லுக்கு. செல்ல குட்டிகளுக்கும் செல்லை கொடுத்து செல்லு குட்டிகள் ஆகிவிட்டோம். அவங்கள செல்லா காசு ஆகிறதுக்கு நம்மளே காரணமாயிட்டோம். அதுவும் இன்றைக்கி தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் ஃபேஸ்புக்லேருந்து இன்ஸ்டாகிராமுக்கு மாற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். எல்லா இடத்துலையும் மெட்டா ஏஐ இருக்கிறது. நான் சொன்ன எல்லா டூல்லையும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், மெட்டா ஏஐ நமக்கு இருக்கிறது. தனியாக ஆண்ட்ராய்டு ஆப்பாகவும் இருக்கிறது, வெப்சைட்டாகவும் இருக்கிறது, ஐஃபோன்லேயும் இருக்கிறது. ஓகேவா? இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் மெட்டா ஏஐ பயன்படுத்துகிறீங்களா, அது வந்து ரொம்ப லிமிட்டாக தான் வேலை செய்யும். அது வந்து 2 மார்க் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் மட்டும்தான் வேலை செய்யும். நீங்கள் போய் அதுக்கிட்ட 20 மார்க் கொஸ்டின் கேட்டிங்கன்னா வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ணணும்? ஏஐ, மெட்டா ஏஐன்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளார போய் கேள்வி கேட்கணும். அந்த வெப்சைட்டில் போய் ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் அந்த மெட்டா ஏஐ பயன்படுத்துறதில்ல. நான் அதனால தான் மெட்டா ஏஐ, கோபைலட் ஏஐலாம் குறிப்பிட்டு சொல்கிறேன். மற்றவங்க பயன்படுத்தாத ஒரு கருவியை நம்ம பயன்படுத்துகிறோம்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம அவங்கள விட ஒரு படி முன்னால் நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். ஓகேவா? எல்லாரும் ChatGPT பயன்படுத்தும் போது நீங்கள் வேறு வேறு டூலை பயன்படுத்தி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய மதிப்பு கூடும். கோபைலட் மைக்ரோசாஃப்டுடைய டூல். இதுவும் விண்டோஸோட சேர்த்து இயங்குவதால் இதுவும் சிறப்பான முடிவுகளை நமக்கு தரும். இதுலேயும் நீங்கள் கூகுளுக்கு ஈக்குவலாக எல்லாமே இதுக்குள்ளாரையும் இருக்குது. ஆனால் நம்ம கூகுளுக்கு சாசனம் எழுதி கொடுத்த பிறகு மைக்ரோசாஃப்ட் வந்து கொஞ்சம் டல்லாகிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ இந்த ஏஐ கருவிகளுக்கெல்லாம் ஆரம்ப மையமாக இருந்தது ஏஐயில் மக்கள் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஏஐயில் வந்து ஒரு புரட்சி செய்தது ChatGPT தான், ஓப்பன் ஏஐ தான். அந்த ஓப்பன் ஏஐக்கு
நிறுவன பங்குதாரராக இருந்த எலான் மஸ்க் அவர்கள் ஏஐ உடைய வளர்ச்சி மனிதகுலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஏஐ ஆரம்பிச்சிட்டார். வெளியில் அந்த ஃபண்டிங்கை நிறுத்திட்டு அவர் வெளியில் போயிட்டார். அவர் ஒரு ஏஐ ஆரம்பித்தார். அந்த ஏஐயோடைய பேர் என்ன? நம்ம குரூப்பில் தெரிஞ்சவங்க சேட்டில் போடுங்க. நான் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வரவே இல்லை அந்த ஏஐயை. எலான் மஸ்க் ஒரு ஏஐ கொண்டு வந்துட்டார். அந்த ஏஐ பேர் என்ன? சேட்டில் போடுங்க. ஓகேவா? அவர் வெளியேறின பிறகு நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே வந்துட்டாங்க. ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு மைக்ரோசாஃப்ட் உள்ளே வந்துட்டாங்க. அதனால நீங்கள் கூகுள் ப்ரௌசரை பயன்படுத்துவதை விட சூப்பர் சார் ஜெகதீசன் சாருக்கு 100 மார்க். மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் வந்து கூடுதலாக சில சலுகைகளை வழங்கும். ஏன்னா சாட்ஜிபிடியோட ஃபண்டிங்கில் வந்து மைக்ரோசாஃப்ட் இருக்கிறாங்க. இந்த தொழில்நுட்ப செய்தி நமக்கு எப்படி பயன்படுதுங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த செய்தி வந்தாலும் இது எனக்கு எப்படிங்க பயன்படும், நான் எப்படிங்க இதனால பலனடைகிறது. ஓகே, டைரெக்டாக ப்ராக்டிக்கலுக்குள்ளே போயிடலாமா? என்னுடைய டைம் வந்து 60 நிமிடம் 24 நிமிடம் போயிடுச்சு. தகவல்லையே 24 நிமிடம் போயிடுச்சு. இப்போ என்னுடைய இணையதளத்தை மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் இருக்கீங்க. நாங்கள் சொன்னதெல்லாம் வந்து சரியான செக் பண்ணுறதுக்காக skillnet.tamil.com இதுதான் எங்களுடைய இணையதளம். இதில் வந்து நிறைய பதிவு செய்யப்பட்ட வகுப்புகளும் வச்சுருக்கிறோம். என்னுடைய பேர் பிரபாகரன். என்னை அறிமுகம் செய்த நண்பர் முகமது அஸ்கர் அவர்கள் திருவிதாங்கோடு முஸ்லீம் கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக இருக்காங்க. இசை முரசு என்ற ஒரு இணைய வானொலி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நான் வந்து கே பிரபாகரன் அகில இந்திய வானொலியில் அறிவிப்பாளராக 2003ஆம் ஆண்டு முதல் இருக்கிறேன். ஓகேவா? 2016ஆம் ஆண்டு முதல் நேசகானம் என்று இணைய வானொலி நடத்தி கொண்டிருக்கிறேன். 16க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் நாங்கள் பயிற்சிகள் வழங்கியிருக்கிறோம். 6 மாதம் ஓராண்டு பயிற்சியாக தொடர்ந்து வந்தீங்கன்னா எல்லா விதமான தொழில்நுட்பத்தையும் எளிமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சிங், ஆடியோ வீடியோ, கேன்வா, மொபைல் மட்டும்தான் இருக்குங்க. மொபைலை மட்டும் வச்சுட்டு என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. இது வந்து பதிவு செய்யப்பட்ட பயிற்சி. 299 ரூபா கட்டினீங்கன்னா 8 கிளாஸு இமெயிலில் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் ஒரு வருட பயிற்சி, ஆர்ஜே பயிற்சி, ஸ்மார்ட் டீச்சர் பயிற்சி. ஸ்மார்ட் டீச்சர் பயிற்சி நாங்கள் சென்ற ஆண்டு எடுத்தோம். மே மாதம் 230 டீச்சர்ஸ் அட்டன் பண்ணாங்க. இந்த ஆண்டு எடுத்தோம். இந்த ஆண்டு 60 டீச்சர்ஸ் அட்டன் பண்ணாங்க. என்ன காரணம்னா எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் வரலன்னா மறுபடியும் 200 பேர் கொண்டாந்துருப்போம். நிறைய ஆசிரியர்கள் எலெக்ஷனில் தீவிரமாக இருந்ததால், ஏன்னா அவங்களுக்கு அந்த பணியும் ஆசிரியர்கள் தான் செய்யணுங்கிறதால அது இந்த வருஷம் 60 பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ அதுக்கடுத்து அதை விட பெரிய பயிற்சி நம்ம இப்போ எடுக்கிற பயிற்சி தான். ஓகேவா? அதுபோல் ஆடியோ எடிட்டிங், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், இபுக் பப்ளிகேஷன் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பயிற்சி. அமேசான் கிண்டில் எப்படி புக்கு பப்ளிஷ் பண்ணுறது, செலவே கிடையாது. நீங்கள் டைப் பண்ண தெரிஞ்சால் போதும். அப்படியே அழகாக தூக்கி அமேசானில் ரேட்டு வச்சு விற்றுடலாம். அதுக்கு பர்சன்டேஜில் அவன் கமிஷன் எடுத்துகிட்டு நமக்கு அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். அதனால் நிறைய கண்டென்ட் எழுதணும் சார், எனக்கு முதலீடு கிடையாது, புத்தகம் வெளியிடுறதுக்கு பணம் கிடையாது அப்படின்னு பேராசிரியர்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தாங்க இருக்க டிஜிட்டல் மீடியா. முதலீடே இல்லாமல் நம்ம பெரிய லெவலில் கண்டென்ட்டை கொடுக்க முடியும். கிண்டில் பப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம், பப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம், கூகுள் ஐஓ கிளாஸு. போட்காஸ்டிங்னா என்ன? பேசியே கண்டென்ட் க்ரியேட் பண்ணி ஆடியோ போட்டு மீடியாவில் டெவலப் ஆகுறது. இப்போ கூகுளில் வந்து யூடியூப்லேயும் போட்காஸ்ட்னு தனியாக ஸ்டுடியோக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. வேர்ல்டு பெஸ்ட் போட்காஸ்ட் கம்பெனி எது தெரியுமா? சேட்டில் போடுங்க. ஆசிரியர்களுக்கு தெரியுமான்னு பார்க்கலாம். வேர்ல்டு பெஸ்ட் நம்பர் 1 போட்காஸ்ட் கம்பெனி இன் த வேர்ல்டு, போட்காஸ்ட் பிராண்ட் இன் த வேர்ல்டு. அதெல்லாம் நாங்கள் அதில் சொல்லியிருப்போம். சோஷியல் மீடியா பிராண்டிங், வீடியோ எடிட்டிங்கு. ஓகேவா? இவ்வளோ பயிற்சிகள் எங்கள் கல்லூரி அனுபவங்களை உங்கள்கிட்ட படமாக காட்டுறோம். டிஜி வைஷ்ணவ் காலேஜ், சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், அப்புறம் இஜிஎஸ் பிள்ளை எங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம், டீம் டு பி யூனிவர்சிட்டி. அப்புறம் என்ன காண்டாக்ட் பண்ணுமா எல்லாமே கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பர், இமெயிலு, யூடியூபு, லொக்கேஷன், வாட்ஸ்அப் சேட்டு. இங்கே அழுத்துனீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்குள்ளார வந்துடுவீங்க. ஓகேவா? கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? எல்லாம் கிளியர் ஆகிடுச்சா? டவுட்லாம் ஒன்றும் இல்லையே? இப்போ நான் இவ்வளோ கருவிகள் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டீங்க சார், எல்லாம் மறந்துருச்சு சார், எங்களுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை சார்னு சில பேர் சொல்லுவீங்க. எங்களுக்கு ஒரு 2 தெரியும் சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. உங்களுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு லிஸ்ட்டு, மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி போட்டு வந்துட்டேன். இதில் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வெப்சைட்டு வேணும்னா வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் வந்துடும். சாட்ஜிபிடி வந்துருச்சு. ஆண்ட்ராய்டு வெப்சைட் வேணாம் சார், எனக்கு ஆண்ட்ராய்டு ஆப் இருந்தால் கொடுத்துருங்க சார்னா
இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப் வந்துடும். ஐஃபோன் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்களா, ஐஃபோனில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க, அவ்வளோதான். இப்போ ChatGPT தான் ஏற்கனவே இருக்கா சார் அப்படின்னு சொல்கிறீங்களா, ஜெமினிக்கும் அதே மாதிரி லிங்க், வெப்சைட் லிங்க்கு, ஆண்ட்ராய்டு லிங்க், ஐஃபோன் லிங்க். இதுக்கும் கிளாட் ஏஐக்கும் வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு லிங்க், ஐஃபோன் லிங்க். ஆண்ட்ராய்டு மட்டும் காட்டுறேன் பாருங்கள். கிளாட் வந்துட்டா ஆந்த்ரோபிக்கோட கிளாட் கம்பெனி ஆப்லையும் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டீப்சீக்கு ஆண்ட்ராய்டில் இருக்காங்களா சார், சந்தேகத்துக்கு இடமே வேண்டாம், இதோ இருக்காங்க பாருங்கள், டீப்சீக் வந்துட்டாங்க. அடுத்து மெட்டா ஏஐ தனியாக ஆப்பாக இருக்கா சார், எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறீங்களா, இங்கே பார்த்துங்க. மெட்டா ஏஐ ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லாம் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், அது இல்லைன்னா ஒரு நாள் கூட நம்ம நவர மாட்டேங்குது. ஒரு நாள் வாட்ஸ்அப் இல்லை, ஒரு நாள் ஃபேஸ்புக்கு சர்வர் சுற்றுனுச்சுன்னா நம்ம மண்டை காஞ்சிடும். ஆனால் மெட்டா ஏஐ யாரும் அந்தளவுக்கு யூஸ் பண்ணல, பயன்படுத்திங்க. தமிழில் நல்லா பயங்கரமாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, எல்லாத்தையும் ++ன்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வரோம். வாட்ஸ்அப் +, ஃபேஸ்புக் +, இன்ஸ்டாகிராம் +. அந்த +க்கு என்ன சார் பண்ணோம், 79 ரூபா கட்டு, 99 ரூபா கட்டு, 100 ரூபா கட்டுன்ட்டு எல்லாத்துக்கும் இப்போ பணமாக்குறான். இது இப்போதைக்கு சில கூடுதல் சலுகைகள்னு அறிவிக்கிறாங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் பணம் கட்டினாதாங்க ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க, முகநூலே வேண்டாம் போ அந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? நிச்சயமாக கிடையாது. எல்லோரும் 100 ரூபா கட்டிட்டு மறுபடியும் செல்லை நோண்டிட்டு தான் இருக்க போகிறோம். அதனால் நீங்கள் கம்பல்சரி அவங்களுடைய டூலை பயன்படுத்துங்க. நம்மளை அவங்க பயன்படுத்துகிறாங்க, அவங்க கொடுக்குற கருவிகளை நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாங்கிறத யோசிப்போம். மைக்ரோசாஃப்ட் கொடுத்துட்டேன்னா அடுத்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்துடுறேன். கோபைலட் டூல் நான் இணைப்பில் இருக்கிறதால டைரெக்டாக கோபைலட்குள்ளார உள்ளே வந்துடுது. இது லாகின்லேயும் வச்சுருக்கேன். இதுதான் கோபைலட். மிகச்சிறந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கருவி. இது எல்லாமே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்லேயும் இருக்குது, ஐஃபோன்லேயும் இருக்குங்கிறது கூடுதல். அனைத்தும் இலவசம். ஆசிரியர்களே, பாடத்திட்டம் தயாரிக்கணுமா, வினாத்தாள் தயாரிக்கணுமா, விளக்க காட்சி தயாரிக்கணுமா, எல்லாத்துக்கும் பயன்படுத்துங்க. ஓகேவா? ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஒரு மேஜிக் பார்க்கலாமா? நம்ம டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மேஜிக். டீச்சர்ஸ்க்கு வேறு ஏதாவது டேர்ம் இருக்கான்னு தெரியல, பேராசிரியர்கள் அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே பேராசிரியர்கள். ஒரு லைவில் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். இந்த புத்தகத்தினுடைய அட்டை இருக்கிறது. இதில் உள்ள டெக்ஸ்ட்டு நமக்கு உடனடியாக தேவைப்படுகிறது. வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், டெக்ஸ்ட்டாக அனுப்பணும், இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன். இதை நான் டெக்ஸ்ட்டை எப்படி சார் கொண்டு வர்றது, எழுத்தாக எப்படி சார் நான் கொண்டு வர்றது, நான் உங்களுக்கு பண்ணி காட்டிடுறேன். என்னுடைய மொபைல் எடுத்துக்கிறேன். என்னுடைய மொபைலில் இந்த இமேஜை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நான் என்ன செய்கிறேனோ அதை நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை செய்யணும். நான் இதுக்காக சிறப்பாக ஒரு டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணுறேன். அதில் எல்லாருமே இணைஞ்சிக்குங்க. ஓகேவா? இப்போ இந்த வகுப்பில் கட்டணம் செலுத்தாமல் ரொம்ப ரொம்ப குறைவான கட்டணம். ஓகேவா? சீக்ரெட் கட்டணம் வெறும் 200 ரூபாய் தான் நம்ம செந்தமிழ் மன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் கிட்டத்தட்ட 25,000 மதிப்புள்ள இந்த பயிற்சிகளை இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, கிட்டத்தட்ட இலவசம் மாதிரி தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தினுடைய பின் அட்டை படத்தை என்னுடைய மொபைலில் நான் ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டேன். இதில் ஃபோட்டோ வந்துருச்சு. அந்த ஃபோட்டோவை தூக்கி என்னுடைய வாட்ஸ்அப்குள்ளார நான் அனுப்பிக்கிறேன், டெலிகிராம்குள்ளார அனுப்பிக்கிறேன். எதில் வேணாலும் அனுப்பிக்கலாம். என்னை கம்ப்யூட்டரில் அந்த ஃபோட்டோவை கொண்டு வரணும், அவ்வளோதான். கொண்டு வந்துட்டேனா? இப்போ நான் மறுபடியும் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடுறேன். ஸ்கில்நெட் ஆஃபீஸ், எங்கள் ஆஃபீஸோடைய குரூப்பில் அந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ சேவ் ஆகிடுச்சு. இப்போ எந்த வெப்சைட்குள்ளே போகிறேன்னு பாருங்கள். நிறைய டூல் ஓப்பன் பண்ணதால் ஏகப்பட்ட டூல் ஓப்பனில் இருக்குது. வேறு இடத்துலேருந்து போகும். சான்ஸ்கிரிட் OCR இது ஒரு பெரிய நிறுவனம். இலவசமாக நமக்கு
எழுத்தை எடுத்து தருகிறார்கள். படத்தை கொடுத்தால் எழுத்தை எடுத்து தருகிறார்கள். ஓகேவா? நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். நான் எப்போவுமே 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன்னா இது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா வேறு ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். செட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்து என்ன சொன்னேன் நான்? எழுத்தை எடுத்து கொடுத்துட்றேன் சார். இது தெரியலன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? உட்காந்து டைப் அடிச்சுட்டு இருப்பீங்க. இந்த பக்கத்தை எழுத்து வடிவத்தில் வேணும்னு ஒரு வேலை உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இந்த டெக்னாலஜி தெரிஞ்சுதுன்னா ஓசிஆர் சான்ஸ்கிரிட் டைரக்டரி.com இந்த .comக்குள்ளே போய் நீங்கள் இமேஜை அப்லோட் பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷம் டெக்ஸ்ட்டு வந்துருச்சு. பார்த்தீங்களா? டெக்ஸ்ட்டை போஸ்ட் பண்ணி காட்டுறேன். டெலிகிராம் குரூப்லேயே போஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த இணையதளம். எல்லாமே உங்களுக்கு குறிப்புகளை கொடுத்துருவோம். ஓகேவா? நீங்கள் எதுவுமே இப்போ உடனே கடகடன்னு உட்காந்து எழுதுறா நோட்ஸ் அப்படின்னு எழுத வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நானே நோட்ஸாக கொடுத்துருவேன். இன்றைக்கி இந்த தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இப்போ இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன் சார். நீங்கள் கூகுள் குரோம்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே கூகுளுடைய டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கான ஆப்ஷன் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. 3.3 வருஷம் மார்கழி மாதம் கோலம் போடுவோம்ல, அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த 3.3 வருஷம் அப்படியே தொட்டிங்கன்னா போதும். எல்லா டூலும் அதுக்குள்ளார தான் இருக்குது. கூகுளுடைய எல்லா டூலும் தெரியுதா? எவ்வளோ டூல் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு இருக்குது, எதுக்கு என்னத்துக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு டூலை மட்டும் நாம் சூப்பராக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். யூடியூப்பு நாள் முழுக்க யூடியூப் பார்த்துருந்தோம். இப்போ வந்து யூடியூப்பில் பெரிய பெரிய வீடியோலாம் பார்க்காம எல்லாம் ஷிஃப்ட் ஆகி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு போனதுலேருந்து யூடியூப் பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. நம்மளை மாதிரி உள்ளவங்களாம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவோம். மினிமம் 1/2 மணி நேரமே நமக்கு பத்தாது. ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாங்கன்னா 1 மணி நேரம் பேசினோம்னா ஓரளவு பரவாயில்லன்னு நினைப்போம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியும்? 1 நிமிஷம் பேசு, 30 செகண்ட் பேசு, 20 செகண்ட் பேசுன்னு போயிட்டாங்க. அதுதான் வந்து யூடியூப்பு. இதை தவிர எல்லா கருவியும் இதுக்குள்ளார இருக்குது. ஜெமினி ஏஐ இருக்குது. நான் சொன்ன கருவி இங்கே இருக்குது பாருங்கள். பேர் மறந்தாலும் இந்த 3.3 வருஷத்தில் வந்து தேடுங்க, ஜெமினி ஏஐ வந்துருச்சு. இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ட்ரைவ் இருக்கா? இந்த ட்ரைவுக்குள்ளார நம்மள்ட்ட இருக்கிற எல்லா தகவல்களையும் ஏற்றிக்கலாம். இமேஜு, குறிப்புகள், பிடிஎஃப் எல்லாத்தையும் நீங்கள் இதுக்குள்ளார ஏற்றிக்கலாம். ஓகேவா? இதுக்குள்ளார என்னுடைய இமேஜை ஏற்றுறேன். ஃபைல் அப்லோட் டவுன்லோட்ஸ். அதே வேலையை தான் மறுபடியும் செய்கிறேன், வேறு டூல்லேருந்து செய்கிறேன். ஃபோட்டோ வந்துருச்சு. இப்போ ரீசெண்டில் போனீங்கன்னா இந்த ஃபோட்டோ இங்கே இருக்கும். இருக்கா அந்த புக்கு? அந்த புக்கோடைய பின் அட்டையிலே இதை எடுத்த ஃபோட்டோ இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த 3 புள்ளி, மறுபடியும் அந்த 3 புள்ளியை ஞாபகம் வச்சுங்க. இந்த 3 புள்ளியிலேருந்து ஓப்பன் வித்தை கிளிக் பண்ணி கூகுள் டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்களேன். அப்படியே தூக்கி படத்துக்கு கீழே எழுத்தை உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். எந்த மொழியில் வேலை செய்யும் சார்? எல்லா மொழிலையும் வேலை செய்யும் சார். சார், இந்த ஒரு தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் கிட்டத்தட்ட 15 புக்கு வந்து சிவகாசிக்கு பிரிண்ட்டுக்கு அனுப்பிட்டோம். எங்களுக்கு பக்கத்தில், எங்கள் காரைக்காலுக்கு பக்கத்தில் பேரளம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே திருமியச்சூர் லலிதாம்பிகா ஆலயம்னு ஒரு கோயில் இருக்குது. லலிதா சகஸ்ரநாமம் பாடப்பட்டது அந்த இடத்துல தான். வேளாக்குறிச்சி ஆதீனத்துடைய கோயில் அது. அந்த கோயிலுடைய வரலாற்றை தென்னிந்திய மொழிகள் எல்லாத்துலேயுமே நாங்கள் புத்தகமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு என்ன சார், என்னென்ன மொழி சார் தெரியும்? தமிழ் முழுசாக தெரியும், இங்கிலீஷ் கொஞ்சம் முக்கால்வாசி தெரியும். ஆனால் நான் மலையாளத்தில் புக்கு பண்ணியிருக்கேன், கன்னடத்தில் புக் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் புக் பண்ணியிருக்கேன், ஹிந்தியில் புக் பண்ணியிருக்கேன். எப்படி சார் சாத்தியம்? தொழில்நுட்பம் அதை சாத்தியப்படுத்தியது. புரியுதா உங்களுக்கு? டிரான்ஸ்லேட்டிங்கை வச்சு அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வேலை பண்ணோம். அப்படியே நம்ம பண்ணதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நம்ம நம்பிடக்கூடாது. அதுக்கப்புறமே வந்து அதை உங்களை மாதிரி பேராசிரியர்கள்ட்ட, அந்தந்த மொழியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள்ட்ட கொடுத்து நாங்கள் பண்ணின எங்களுடைய ஒர்க்கு கரெக்டானு சொல்லும்போது அவங்க பண்ணிட்டோம். இதே பாணியில் ஆசிப் பிரியாணின்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையிலேருந்து எங்களுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க. விளம்பரம் வந்து தமிழில் சூப்பராக தூள் கலப்பிடுவோம் சார் அப்படின்னோம். ஹிந்தியில் வேணும், ஒடிசாவில் வேணும்னாங்க. என்னடா பண்ணுறது? ஆர்டர் வருது, விட்டுறக்கூடாது. அதுக்கும் ஒரு டூல் இருக்குது. அந்த டூலில் போயிட்டு நாங்கள் பண்ண அந்த கண்டென்ட்டை ஹிந்திலையும் ஒடிசாலையும் பண்ணி அந்த விளம்பரத்தை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. அதுதான் மொழி வந்து தடை இல்லாமல் போயிட்டு சார். அதுதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். எல்லா மொழியிலையும் நம்ம படிச்சுக்கலாம், எல்லா மொழியிலையும் கேட்டுக்கலாம். ஒரு உயிருள்ள ஒரு நூலகம், தானே சிந்திக்கக்கூடிய ஒரு நூலகம்.
இப்போ கன்னிமரா நூலகத்தில் சாப்டராக பிரித்து வச்சுருப்பாங்க. வரலாறு, புவியியல், அறிவியல், கணிதம்னு, சுயசரிதை எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொட்டி வச்சிருக்கிறாங்க. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரே ஒரு லைப்ரரி தான் இருக்கா? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது. அதே போல் பல்வேறு விதமான நூலகங்கள் இருக்குது. ரோஜா முத்தையா மன்ற நூலகம் இருக்குது. அதே போல் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு விதமான சிறப்பு தன்மையும் அம்சங்களும் இருக்கும். நான் சொன்ன வேலையை செஞ்சிட்டேன்னா இந்த வேலையை நீங்கள் எளிமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு இது மாதிரி தேவைகள் வரும்போது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இதிலிருந்தே நம்ம வகுப்பை ஆரம்பிப்போம். உங்களுக்கு செய்யப்பட வேண்டிய வேலை, பட்டியலில் வேலைகள் எல்லாவற்றையும் அப்படின்னு ஒரு கண்டென்ட் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் முதல்லேருந்து வரேன். chatgpt.com. இப்போ நான் அந்த புக்கிலேருந்து எடுத்தேன்னே அந்த கண்டென்ட்டை தூக்கி இதுக்குள்ளார போட்டேன். ப்ராம்ப்டை பார்த்துங்க. ப்ராம்ப்ட்னா என்ன சார்னு கேட்குறீங்களா? எங்களுடைய பயிற்சி வகுப்பினுடைய சுருக்கப்பட்ட வடிவம் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். இந்த பயிற்சி வந்து ஒரு பெரிய அளவிலான பயிற்சி. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? என்னுடைய டெக்ஸ்ட்டை எடுத்தேன்ல, அதை கொடுத்துட்டு எனக்கு ஒரு இமேஜாக கொடுத்துட்டு கொஞ்சம் சுருக்கி கொடுத்துட்டு 9க்கு 16 கொடு அப்படின்னா. 9க்கு 16 என்னங்க சார்? 9:16. அந்த ஒரு நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? 9:16 என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த படத்தை வந்து இதுதான் மொபைலு. இப்படி பார்த்தீங்கன்னா 9:16, இப்படி பார்த்தீங்கன்னா 16:9. இது யூடியூப் சைஸுன்னுவோம், இது வந்து மொபைல் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை தான் நாங்கள் கொடுத்துருக்குறேன் ப்ராம்ப்டில். 9க்கு 16ன்னு கேட்டிருக்கிறேன். மறுபடியும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது படத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறது கொண்டு இருக்கிறது என்னுடைய டெக்ஸ்ட்டில். சரி, இந்த நேரம் நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? இன்னொரு AI டூலில் அதே பணியை நாம் கொடுப்போம். எந்த டூலுக்கு போகிறோம் அப்படின்னா ஜெமினி ஏஐக்கு போகிறோம். அதே வேலை தான். 2 படத்தையும் ஒப்பிட்டு நீங்களே சொல்லுங்கள் எந்த டூல் நல்லா வேலை செய்யுது அப்படின்ட்டு. எந்த படம் அழகாக இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. ChatGPTயா ஜெமினி ஏஐயா? பார்த்தீங்களா? உங்கள் தவளையை முதலில் உண்ணுங்கள், மிக முக்கியமான வேலைகளில் கவனம் செலுத்துங்கள். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க ரொம்ப முக்கியமான வேலை. தினம் உங்கள் மிக முக்கியமான வேலையில் கவனம் செலுத்துங்கள். கவனச்சிதறல்களை தவிர்த்து ஒருமித்த குறிப்புடன் செயல்படுங்கள். தீர்மானம், ஒழுங்கு, மன உறுதி, வெற்றிக்கான 3 முக்கிய பண்புகளை வளர்த்து கொள்ளுங்கள். உயர்ந்த செயல்திறன், உற்பத்தி திறன், ஆற்றல் கொண்ட நபராக மாறுங்கள். பிரெயின் ட்ரேசியின் தத்துவ அடிப்படையில் இந்த படத்தை உங்களுக்கு நான் உருவாக்கி கொடுத்துருக்கிறேன். நல்லா இருக்கா? அப்படியே போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட். இப்போ இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அந்த கம்பெனி என்ன பண்ணி வச்சுருக்குன்னு பார்ப்போம். அவங்கள பாருங்கள், எவ்வளோ அல்டிமேட்டாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் விவரத்தோடு இந்த குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த இமேஜை மட்டும் நம்ம 383 பேரும் இருக்கிற இந்த குரூப்குள்ளார போடுறோம். இதுதான் அந்த படம். வேறு இதில் இருக்கு. காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்தோன்னா அந்த படம் பேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காப்பி பேஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்துவிடும். காப்பி அண்டு பேஸ்ட். இப்போ நான் படம் பண்ணி காட்டிட்டேன்.
அடுத்தது சார், இப்போ படம் பண்ணிட்டீங்க சார், வீடியோ பண்ண முடியுமா? இந்த படத்தை வீடியோவாக பண்ண முடியுமா? இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்ட்டு. ஒரே ஒரு டெக்ஸ்ட்டு பின்னாடி உள்ள அட்டையிலேருந்து எடுத்தேன். ஆனால் முக்கியமான புக்கு இது. புக்கோட டைட்டில் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். காலை எழுந்தவுடன் தவளை. காலை எழுந்தவுடன் படிப்புன்னு தானே சார் சொல்லுவாங்க, தவளைன்னு சொல்கிறீங்களே. அதுதான் முக்கியமான வேலையை செய்யுங்க அப்படிங்கிறதான். இப்போ பாருங்க, give 10 seconds என்ன கேட்டிருக்கேன் தெரியுதா? இந்த கருத்துக்களை விளக்கக்கூடிய வகையில் ஒரு 3 பகுதி கொண்ட ஒரு வீடியோ ப்ராம்ப்டை எழுதி கொடு அப்படின்னு கேட்டிருக்கிறேன். எழுத்து வருதா படம் வருதான்னு பார்ப்போம். நான் எழுத்து தான் கேட்டிருக்கேன், எழுத்து வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த பகுதி 1 இருக்கு இல்லையா, இந்த பகுதி 1 நான் வீடியோவாக உருவாக்கி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். நியூ சேட்குள்ளார போகிறேன். இந்த ப்ராம்ப்ட் அப்படியே கொடுத்துக்கிறேன். கிரியேட் வீடியோன்னு கொடுத்துட்றேன். ஒரு வீடியோ போதும், ஏன்னா வீடியோ ரெடி பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். வீடியோவாக கேட்டிருக்கேன். வீடியோவை உருவாக்குகிறேன், அதற்கு சில நிமிடங்கள் ஆகலாம், உங்கள் வீடியோ தயாரானதுக்கு பிறகு வந்து பார்க்கணும் நம்மளை அனுப்பி விட்டுருச்சு. சரி, நான் போயிட்டு வந்து அப்புறமே பார்க்குறேன்ட்டு நம்ம அடுத்த டூலுக்குள்ளார போயிடலாம். இப்போ கிளாட் ஏஐக்கு வரேன். இதே தவளையை தூக்கி இங்கே விட போகிறேன். ஓகேவா? இதே தவளையை தூக்கி இதுக்குள்ளார கொண்டு வருவோம், என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எனக்கு தோணுன ப்ராம்ப்ட் தான் நான் கொடுக்குறேன், ரொம்பலாம் யோசிக்கல. எக்ஸ்பிளைன் திஸ் கான்செப்ட் இன் 100 வேர்ட்ஸ், கிவ் இன் தமிழ்னு போட்டேன். 100 வார்த்தையில் இந்த கருத்தை எனக்கு விளக்கி கொடு அப்படின்னு கேட்டிருக்கிறேன். தவளை உட்கொள்வது பற்றி சுருக்கமான விளக்கம். பிரைன் ட்ரேசியின் இந்த கருத்துப்படி தவளை என்பது உங்கள் பட்டியலில் உள்ள மிக கடினமான முக்கியமான வேலையை குறிக்கிறது. ஓகேவா? அதனால் நீங்கள் தள்ளி போட விரும்பும் வேலை காலையில் முதல் வேலையாக அந்த கடினமான வேலையை முடித்து விட்டால் மீதி உள்ள நாளில் நீங்கள் எளிமையான வேலைகளை வெற்றிகரமாக செய்து பார்க்கலாம். ஓகேவா? வெற்றிகரமான ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, கஷ்டமான வேலை எதுவோ அதை செய்யவே மாட்டாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையே ஒரு சுமையாக மாறிவிடும். அதை தான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று எனக்கு அட்வைஸ் பண்ணது பாருங்கள், இதை உங்கள் ஸ்கில்நெட் மாணவர்களுக்கு நேர மேலாண்மை பாடகமாக கூட பயன்படுத்தலாம். ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமான ஒரு பணி முதலில் முடிக்க சொல்வது எளிமையாக சாத்தியமாக இருக்கும். ஓகேவா சார்? நாங்கள் டீச்சர்ஸ், எங்களுக்கு எப்படி